Hi friends, welcome to Viswas Kitchen House. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. செட்டிநாடு ஸ்டைலில் அருமையான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. நமது நெருங்கிய உறவினர் தோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே நாற்று நடுறதா கேள்விப்பட்டோம். ஸோ உடனே அந்த களத்தில் நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அங்கே போய் அந்த விவசாய பெருமக்களோட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாற்று நடுற ஸ்டைலில் பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது இல்லையா? இதை முன்ன பார்க்காதவங்களுக்கு இது ஒரு பார்க்கலாம், நல்லா அருமையாக இருக்கும், நல்லா பொழுது போகும், நமக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுல. அப்படியே நேராக நூல் பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நட்டுக்கிட்டே வருவாங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ இவங்களுக்காக 2 நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம், 2 சேவல். இதை தான் நம்ம சமைக்க போகிறோம். அவங்க பாட்டு நாற்று நடக்கும், நம்ம சமைக்கிறது வேலைக்கு பார்ப்போம். இப்போ இந்த சேவலை 1 by 1 இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அது சுடுதண்ணில் முக்கிய எடுக்கிறாங்க. முக்கிய எடுத்தோன்னா அந்த இறகுகள்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பிச்சு சுத்தம் பண்ணுவாங்க. பாருங்கள், சுத்தம் பண்ணி வச்சு இப்போ வெட்ட போகிறோம். பீஸாக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பீஸு கட் பண்ணுற போகிறாங்க. பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி அந்த குடல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறாங்க. அழகாக சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். இது நம்ம பிராய்லர் கோழி மாதிரி லெக் பீஸ் பெருசாக வராது. ஆனால் பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி தான் பெஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது, சத்தும் கூட. அழகாக சின்ன சின்ன பீஸாக எல்லாம் கோழி இப்போ வெட்டி நறுக்கி வச்சாச்சு. இப்போ அங்கே நாற்று நடுறப்புறம் ஒரு ஏரியா முடிச்சிட்டாங்க பாருங்கள். இப்போ 2வது ஏரியாவுக்கு வந்துட்டுருக்காங்க. இதை குனிஞ்சிக்கிட்டே நடுவாங்க, நம்மளால் முடியாது, அவங்க இடுப்பு கடுத்து போயிடும். அந்தளவுக்கு இது கடுமையான வேலை. இது விவசாய தொழிலுங்கிறது சாதாரணம் இல்லை. இப்போ காய்கறி நறுக்கிறது ஐயா தான் பண்ணுறாரு. இவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 86 வயசு இளைஞன். எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார் பாருங்கள். இந்த வயசுலேயும் இவர் நான் ஒரு ஆளை தான் செய்வேன்னு அடம் பிடிச்சார். அதனால தான் நாங்கள் இவர் ஹெல்ப் கூட எங்கள் யாரும் வேண்டாம், நானே செஞ்சிடறேன் அப்படின்னாரு. அந்தளவுக்கு இவர் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஒரு சமையலில் அனுபவம். இவர் பேர் கடுக்கன் பேர். எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கார் பாருங்கள். இவரே எல்லா காய்கறியும் நறுக்கிறேன்ட்டார். இஞ்சி பூண்டு நறுக்கிறதுலேருந்து, வெங்காயம் உரிக்கிறதுலேருந்து, மிளகாய் கிள்ளி வைக்கிறது, எந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் இல்லாமல் இவரே பண்ணுறேன்னு பிடிவாதம் பண்ணார். நாங்களும் செஞ்சால் கூட விட மாட்டார். அந்தளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு 86 வயது இளைஞர். சாப்பாடு அவ்வளோ சூப்பராக சமைப்பார். 60 வருஷம் அனுபவம் இல்லையா? இஞ்சி நச்சு வச்சுக்கிறாரு. கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ வேகமாக கிள்ளி போடுறாரு. இப்போ பாருங்கள், அடுத்த பகுதிக்கு நாற்று நடுறதுக்கு முன்னாடி தொலி அடிக்கிறதுன்னு பேர். இதை அந்த பவர் டில்லரை வச்சு தொலி அடிப்பாங்க. தொலி அடிச்சுட்டு தான் நாற்று நடுறது. இப்போ நம்ம சமையலுக்கு வருவோம். எல்லா கறியெல்லாம் வெட்டி ரெடியாக இருக்குது. இப்போ சமைக்க வேண்டியதான். சட்டி சூடானோன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ml அளவுக்கான ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறாரு. எண்ணெய் சூடானோடனே பட்டை, அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், வரமிளகாய் போட்டுறாரு. சோம்பு இப்போ போடுறாரு. சோம்பு ஒரு கைப்பிடி அளவு இதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறாரு. அவர் கரண்டியை பாருங்கள், அந்த கரண்டி அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், நம்மளால் பிடிக்க முடியாது. இப்போ நச்சு வச்ச கொஞ்சம் இஞ்சி போடுறாரு. இப்போ சின்ன வெங்காயம், இது கிட்டத்தட்ட 1 கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்குது. இந்த சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக வர்றது. கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதக்குறாரு. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் குழம்புக்கு நல்ல சுவை கொடுக்கும். நல்லா அதை வதக்கணும். தக்காளியை 2ஆக வெட்டி அப்படியே போட்டுறாரு. அது இவரோட ஸ்டைல். நம்ம அப்படி பொடியாக இருக்கும் இல்லையா, இவர் அப்படியே 2ஆக வெட்டி அப்படியே போட்டுருவார்.
இந்த பாருங்கள், இப்போ நாற்று இங்கேருந்து தூக்கி போடுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு ஏரியா முடிஞ்சோன்னா அடுத்தடுத்து கொண்டாந்து போடுவாங்க. எவ்வளோ அழகாக அந்த நூல் பிடிச்ச வரிசையாக இருக்கும். போது எங்கிட்ட பார்த்தாலும் நேராக இருக்கும். அது இந்த விவசாயிகளோட நம்ம ஒரு நாள் இருந்தோன்னு பார்த்தீங்களா, நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அது இப்போ கொத்தமல்லியில் போடுறாரு. அப்படியே ஒரு வதக்கிடுறாரு. இந்த வதங்குற டைமே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்குச்சுன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ அந்த நாட்டுக்கோழி நல்லா கழுவிட்டு அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்குறாரு. கரண்டியோட வெயிட்டே எப்படியும் ஒரு 3-4 கிலோ இருக்குங்க. நம்மளால் தூக்கி கிண்ட முடியாது. ஆனால் அவர் பாருங்கள், அவர் அனுபவத்தினால அதில் அசால்ட்டாக கிண்டுவார். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் நல்லா ஒரு பரட்டிக்கிறோம். இப்போ மிளகாத்தூள் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இதையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி கல் உப்பு போட்டுக்கிறோம். தண்ணியை ஊற்றலை இது வரைக்கும். நம்ம அந்த கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது வேக சுண்ட அதுலேருந்து தண்ணி இறங்கும். அந்த தண்ணியை போதுமானது வதக்கிறது. நல்லா வதங்கணும். அவர் எடுத்து காமிக்கிறாரு பார்த்தீங்களா, எப்படி எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு காமிக்கிறாரு. இதுதான் பக்குவம் அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்க்கையில் பாருங்கள், நமக்கு அப்படியே உடனே சாப்பிடணும் போல தோணும். அந்த அளவுக்கு அந்த வாசம் இழுக்குது நம்மளை. இப்போ மல்லித்தூள் அது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அதையும் போட்டு ஒரு பரட்டுறாரு. இப்போ நம்ம ஹோம்மேடு வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட சிக்கன் மசாலா தூள் ஒரு 75 கிராம் அளவுக்கு இதில் போடுறோம். இது எங்களோட சொந்த தயாரிப்பு பழனி செட்டிநாடு மசாலா. அது போட்ட கலர் பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குது. இதையும் நல்லா போட்டு நல்லா ஒரு பரட்டிடணும். அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிடணும். அந்த மசாலாலாம் கறியில் நல்லா சாந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றுறாரு. பக்கத்தில் சாப்பாட்டுக்கு செய்கிற அந்த உழ வைக்கிற தண்ணி இருக்குதுங்கன்னா அந்த சுடு தண்ணி அதிலே ஊற்றுறாரு. தேவையான அளவுக்கு ஊற்றுறாரு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன வாளியில் 3 வாளி ஊற்றிருக்காரு. அந்த தொளி அடித்தார் பார்த்திங்கன்னா, தொளி அடித்தோன்னா அதை மட்டம் பண்ணுவாங்க. இதுதான் அந்த லெவல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இது பண்ணிவிட்டு தான் அதை நாற்று நடுவாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ எனக்கெலாம் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம். அதை எப்படி செய்யணும், அவங்க செய்யும் பொழுது பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆர்வம் அதிகம் எனக்கு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 பகுதி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு பகுதி தான் இருக்குது. அதுங்களே இந்த சாப்பாடு வெந்துடும். இவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கும் சாப்பாடு ரெடியாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி டைம் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுருக்காங்க. இங்கே தான் அரிசி சாதம் ரெடியாகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து மாற்றுறாங்க பாருங்கள். நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வடிப்போம். இவங்க பார்த்திங்கன்னா அந்த அள்ளி அந்த கூடையில் போடுவாங்க. அந்த தண்ணி வடிஞ்சிடும். சாதம் அவ்வளோ பூவாக நல்லா மலர்ந்து ஒத்தையாக இருக்கும். சூப்பரான ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விவசாய பெருமக்கள் நட்டு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ சாப்பாடு பரிமாறுறோம். கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து பாருங்கள் 3 மணி வரைக்கும் சாப்பிடாமல் வேலை செய்கிறாங்க. தொடர்ந்து கடின உழைப்பாளிங்க விவசாயிகள் உண்மையிலேயே. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறாங்க. அந்த ஐயாவே பரிமாறுறாரு பாருங்கள். யாரையும் எங்கள் விடலை, நீங்களே வேணால் நானே பரிமாறின்னு சொல்கிறாரு. ஒரே ஆளாக எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சி செய்வாருங்க. ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவரும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் தான். இந்த வருஷம் எங்கே பார்த்தாலும் நல்ல மழை பெஞ்சு நல்ல தண்ணி நிறைய நிற்கிது. விவசாயம் நல்லா இருக்கும் இந்த வருஷம். இதேமாதிரி ஒவ்வொரு வருஷமும் விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் இறைவனிடம் வேண்டிக்குவோம். விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும்.
இப்போ அந்த ஐயா பேசுகிறாரு, கேளுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? அவருக்கு ஒரு ஆசை, நான் செஞ்சதை எல்லாத்தையும் போடணும், சாப்பிட்டு எல்லாம் மக்கள் ரசிக்கணும் அப்படின்னு. அவரோட ஒரு நியாயமான ஆசை தான் இதுவும். ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்து செல்வோம், அவருக்கு மிக ஒரு நன்றின்னு சொல்லி வாழ்த்தையும் தெரிவிச்சுக்குவோம். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு காலத்தில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.